மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் அப்படி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15/1/2021 அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/2/2019 இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா ஃபுல்லாக ஆன்லைன் தான் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் அப்படி இது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 போஸ்டிங்கும், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 போஸ்டிங், கேஷியர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 8 போஸ்டிங் விட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 போஸ்டிங் வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கேட்டகரி அதாவது எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசு இருக்கலாம். அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், இல்லை இன்ஜினியரிங், மெடிசன், எனி அதர் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து படித்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அது வந்து 10th 12th 3 வருஷம் டிகிரி இருக்கணும் ஓகேங்களா. டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் லோயர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போத் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹையர்லேயும் முடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும், தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அட்டனன்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹையர் முடிச்சது தான் ஆஃபீஸ் அட்டனன்ஸ் போடும், அந்த ஆட்டோமேஷன் போட முடியும். அந்த ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதிக பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி சயின்ஸ், இன்னும் இன்ஜினியரிங், மெடிக்கல் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து படிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷியர் வந்து நீங்கள் வந்து கேஷியராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாண்டில் வந்து 5000 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் செக்யூரிட்டி பாண்டு வந்து நீங்கள் வந்து போட்டு தர மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக பிசி, பிசிஎம், எம்பிசி, அதுக்கப்புறம் வந்து யூஆர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கட்டணும் ஓகேங்களா. மற்ற யாருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் தனியாக கட்டணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிஎன்பிசி மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் கட்ட முடியாது. நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் அப்ளை பண்ணால் அதுக்கு 500 ரூபா, கேஷியருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு 500 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பண்ணிங்கன்னா அதுக்கு 500 ரூபா ஓகேங்களா. ஈச் போஸ்ட்டுக்கு 500 ரூபா. நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணாலும் 500 ரூபா. நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரும் ஓகேங்களா. ஸோ இதனால் கவனம் பார்த்தீங்க எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணுறது 2000 கொடுத்து யாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இது மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த போஸ்டிங் வேணுமோ அந்த போஸ்டிங் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணிங்கன்னா 2000 ரூபா வரும் ஓகேங்களா. ஸோ அது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி 2 பார்ட்டாக பிடிச்சிருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏபி பிடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டினும், பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜிகே அது மெண்டல் மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸோ 150 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க ஓகேங்களா. ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிற கேண்டில் பார்த்தீங்கன்னா வைவா வைஸ்க்கு வந்து சென்னை கூடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் முடிச்சு காமிக்கிற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. மித்தபடி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைவா வைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே போய் இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். டைமிங் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ள டைப் பண்ணி காமிக்காம அது வந்து ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பண்ணுறது. இதில் செலக்ட் ஆகிறீங்களா பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கூப்பிடுவாங்க. அந்த இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அவங்கள அந்த டைப்பிஸ்ட் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷனுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் வச்சுருந்தோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குனே தனியாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் வச்சிருக்கிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 வந்து ஓகேங்களா. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் கிட்டத்தட்ட 700 பேராட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க இருப்பாங்க. அங்கே வந்து சிலபஸ் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வரும். அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.